ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி எபிசோட் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹியூஜ் அப்ளாஸ் நம்ம விஜய் அண்ட் காவேரிக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு. ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் ரொம்ப நாள் ஆச்சு சீரியல்லாம் பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சுன்னு கூட சொல்ல முடியாது. சீரியல்லாம் பார்த்து லைட்டாக கண் கலங்கோனே தவிர என்னையே மீறி அழையே வராது. இன்றைக்கி அந்த லாஸ்ட் அந்த விஜய் பிரித்து காவேரி இப்படி கூப்பிட்டு போகும்போது என்னையே மீறி சாரையாக கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. அது தொடச்சிட்டு தான் நானுமே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பெரிய 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 கிளாப்ஸ் நம்ம வீக்காவுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன தான் வந்து ஸ்டோரி ட்ராக் இப்படி இருந்தாலுமே அந்த ஹோல் அந்த மேக்கிங் அந்த பிஜிஎம் எல்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டாங்க டீம் சேர்ந்து. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே சொல்கிறது கிடையாது. எனக்கு எப்படி இந்த அழை வந்துச்சுன்னு என்னாலேயும் வந்து யோசிக்க முடியல. பிகாஸ் டெய்லி எபிசோட் பார்ப்பேன், அது எமோஷனல் சீன்னா கண் கலங்கும், ஃபீலிங்காக இருக்கும், எல்லா ஃபீலிங்ஸுமே வரும் வீக்காவை பற்றி நடக்கும்போது. பட் இன்றைக்கி அந்த லாஸ்ட் எபிசோட என்னை அழை வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அந்த அந்த ரோலில் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது புரிய வந்துச்சு. நம்மளும் அதில் அவ்வளோ இன்வால்வ் ஆகிட்டும் சீரியல் அப்படின்றத தாண்டி அப்படின்ற விஷயத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு. ஸோ நேற்று லேட் நைட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்படின்னு வீக்காவை செப்பரேட் பண்ணுற மாதிரி ஹார்ட் ப்ரோக்கன் சிம்பிளை விஜய்க்கும் காவேரிக்கும் நடுவில் கொடுத்து மகாநதி போட்டு ஜெயம்லேருந்து அந்த சாங் காதல் காதல் பிரித்திடும் நரகமாக வலித்திடும் சொருக்கமாக அந்த லிரிக்ஸு. ஸோ அது இப்போ புரிஞ்சிடுச்சு அந்த எடிட்டர் வந்து ஏன் போஸ்ட் பண்ணாங்கன்னு. அவங்களுக்கே அந்த சாங்கை போட்டு எடிட் பண்ணும்போது அந்த அளவுக்கு வலிச்சிருக்கு. பிகாஸ் நமக்கு ப்ரொமோவில் வேறு பாட்டு போட்டாலும் இப்போ அந்த சாங் தான் போட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரியும் போது அந்த சாங் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த சாங் வந்துச்சு இன்றைக்கி எபிசோட்லேயே அப்படின்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த சாங்குக்கும் அவங்களுடைய பிரிஞ்சு போகும்போது அவங்க ரெண்டு பேருடைய அந்த எக்ஸ்பிரஷன், வா என்ன ஆர்டிஸ்டியா அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. எபிசோட் பற்றி வேறு என்ன பேசுறது, யாருமே வந்து விஜய் வாயை திறக்கவே விடலை. பிகாஸ் அவங்களோட சைடு இருக்க நியாயத்தை தான் அவங்க சைடு என்ன நியாயம் இருக்குன்னு கூட எனக்கு புரியல. நதி ஃபேமிலி சைடு ஏன்னா நர்மதாவுடைய லைஃபே சேவ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக காவேரியை பற்றி அட்லீஸ்ட் ஒரு 2 வார்த்தை கூட புகழ்ந்து பேசல. உடனே காவேரியுமே வந்து அந்த அளவுக்கு எனக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அவங்க பேசினது எல்லாமே. ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல. பட் எல்லாருமே வந்து காவேரி அடித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வேறு ஏதாவது பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த டைமுக்கு அவங்க வேறு எல்லாமே எல்லா விதத்துலையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் விஜய் அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு அவர் அந்த மாதிரி கேட்டுட்டார். பட் அதுக்கப்புறம் அவரோட இப்போ கரண்ட் மைண்ட் செட் வேறு அப்படின்றது தாத்தாவுக்கு தெரியும். ஈவன் தாத்தாவுமே அதை பற்றி சொல்ல வந்தார். ஸோ தாத்தாவுக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி தெரிஞ்சிருச்சு அப்படின்றது ஹோல் ஃபேமிலிக்குமே ரிவீல் ஆகிடுச்சு. ஈவன் தாத்தா வந்து இப்போ கரண்ட்டாக விஜய் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னு சொல்ல வரும்போதும் அப்பயும் லாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜயோடைய அந்த குழந்தைத்தனம் விளையாட்டுத்தனம். பிகாஸ் அவங்க பேக்கை விட்டுட்டு வெளில வரும்போது வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்படி தான் விளையாட்டுக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ பசுபதி அண்ட் சித்தப்பாவுடைய காம்போ வந்து நின்றுச்சு. இதுவே இப்படி இங்கே ஒரு பிரச்சனை நடக்கலன்னா அங்கே நடந்திருக்கிற சம்பவமே வேறு. ஏன்னா விஜய் வந்து சித்தப்பா மேலே வேறு மாதிரி கோவத்தில் இருந்தார். ஈவன் அதையும் தாண்டி கோவப்படும் போது ராகினி அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்க. ஸோ எதுவுமே வந்து இப்போ நம்ம விஜய்க்கோ காவேரிக்கோ சாதகமாக கிடையாது. ரெண்டு பேரும் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த செப்பரேஷன் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மினி செப்பரேஷனாக இருந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு தான் கண்டிப்பாக காட்ட போகிறாங்க அப்படின்றது கிளியராக புரிஞ்சிடுச்சு. இதில் அன்எக்ஸ்பெக்டட் வந்து ராகினி கங்காவை அடித்தது, கங்கா ராகினி அடித்ததுன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராக் தனியாக ஓடிச்சு. ஸோ என்ன சொல்கிறது, அவங்கள பிரித்து வச்சுட்டாங்க, நம்மளையுமே அழ வச்சுட்டாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பிரிவு இருக்க போகுது. கண்டிப்பாக போக போக எனக்கு தெரிஞ்சு சமாதானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க தாத்தாலாம் சேர்ந்து. ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து இம்மிடியேட்டாக அவங்களால நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்காத ஒரு சுச்சுவேஷனில் தான் நிறைய ஃபேமிலி இருக்காங்க. ஸோ போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா விஜய்க்கும் சரி காவேரிக்கும் சரி பிரிக்கணும் அப்படின்றது ஒரு துளி கூட எண்ணம் கிடையாது. அண்ட் ராகினி வந்து இதில் எரியிற நெருப்புலனே ஊற்றுற மாதிரி அந்த வெண்ணிலாவை பற்றி வேறு, வெண்ணிலா வந்ததுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி நைஸாக காவேரி அனுப்பியோட பிளான் பண்ணார் அப்படின்லாம் இன்னும் நல்லா ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக வந்து அண்ட் காவேரியோடைய அம்மா சொன்ன டைலாக்ஸ்லாம் விஜய் பற்றி உங்களை கோபுரத்தில் வச்சுருந்தோம், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு. பட் அவர் பேச விட்டாதானே அவர் எவ்வளோ அழகாக நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டைலாக்ஸ்லாம் சொல்லுவார். பட் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபேமிலி வந்து பொய் அப்படின்ற மாதிரி கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க. விஜயோடைய கேரக்டரைசேஷனை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் நானே அந்த எபிசோட்லேருந்து மீண்டு வரலன்னு நீங்களாம் எப்போ அதை பார்த்துட்டு மீண்டு வர போகிறீங்கன்னு தெரியல. அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் என் கண்ணில் அதுதான் ஓடிட்டுருக்கு. அந்த சாங்கு, அந்த லிரிக்ஸு, அப்புறம் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸு. ஸோ மேக்கிங் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ரியல் ஃபைட் மாதிரிலாம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. பட் தாங்கிக்க முடியல நிஜமாவே. ஸோ இன்னைக்கு எபிசோட் பற்றின உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.